வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா எப்படியோ தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அதனால் நான் என்ன அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிலாம் நான் சொல்ல போகிறதில்ல. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிற 10 டிப்ஸ் இது என்னோடய பர்சனலாக உங்களுக்கு ஒரு அட்வைஸ்மே நான் சொல்கிறது. இது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், பண்ணாமல் இருங்க. இல்லைனா நீங்கள் இது கண்டுக்காமல் கூட போங்க. அதை பற்றி நான் எந்த ஒரு கவலையும் படல. ஜஸ்ட்டு என்னோட ஒரு ஒப்பீனியன், ஒரு 10 ஒப்பீனியன்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சரிங்களா? அதனால் ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு இந்த வீடியோ பாருங்கள். எந்த ஒரு ஸ்டடி பேஸ்டு டிப்ஸு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜென்ரலாக நீங்கள் இது ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு பாத்வே நோக்கி போகலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டே ஆஃப் காலேஜ். நிறைய பேருக்கு எப்படி யாரை மீட் பண்ண போகிறோம் அந்தமாரிலாம் நிறையா மைண்டில் நிறையா ஓடும். இப்போ ஃபஸ்ட்டு டே ஆஃப் காலேஜெலாம் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மெயினாக நீங்கள் பார்ப்பீங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒரு ஃபேஷன் ஷோ போகிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப மேக்கப் பண்ணிவிட்டு பயங்கரமாக போகணும். நம்ம பார்த்தா எல்லோரும் என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும்னு நினைப்பீங்க. அது தப்பு இல்லை. நீங்கள் காலேஜ் பேஸ் பண்ணி, ரூல் பேஸ் பண்ணி, அதை காலேஜில் ஃபார்மல்ஸு, டக்கின் பாய்ஸு அந்த மாதிரி காலேஜ் ரூல்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரெஸ் போடுங்க. எதனாலனா டீச்சர்ஸ்க்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு டேவே நீங்கள் லோ ஹிப் பாய்ஸ்க்கு இல்லை கேர்ள்ஸ் ஜீன்ஸ் பேண்ட் அந்தமாரி அதாவது காலேஜ் ரூல்ஸை மீறி ஃபஸ்ட்டு டேவே நீங்கள் போனீங்கன்னா ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஃபஸ்ட் டேவே க்ரியேட் ஆகும். அது நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அதனால் மோஸ்ட்டாக காலேஜஸ்க்கு நீட்டாக நீங்கள் நினைக்கிறது தப்பு இல்லை, அட்ராக்டிவாக இருக்கணும் ட்ரெஸ்ஸு, ஓகே. ஆனால் காலேஜ் ரூல் பேஸ் பண்ணி ஃபார்மலில் போங்க. செகண்ட் உங்களுக்கு நாளைக்கு காலேஜ்னால் நீங்கள் இந்த ட்ரெஸ், அந்த நோட் புக்கு, அதுக்கப்புறம் பென்சில் அந்தமாரி நீங்கள் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் டே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. எதனாலனா எனக்குலாம் இன்னும் ஞாபகம் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் டே ஆஃப் டேயில் பென் எடுத்துகிட்டு போகல. அந்தமாரி பென் எடுத்துகிட்டு போகாதனால கடைசி நாள் வரைக்குமே டீச்சர் ஃபஸ்ட் டேவே பென் எடுத்து வரல அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு மென்டாலிட்டி கொண்டு வந்துடுறாங்க, சரிங்களா? அதனால் ஃபஸ்ட் டே ஆஃப் காலேஜில் நீங்கள் எல்லாருமே இந்த நோட் புக், பென் எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருங்க. அது ஒரு நாள் நைட்டுக்கு முன்னாடியே பேக் பண்ணி வச்சுருங்க. மார்னிங் பண்ணிக்கலான்னா மார்னிங் கிளம்புற அவசரத்தில் நீங்கள் அது ஒரு டென்ஷன் இருக்கும். டக்குன்னு கிளம்பணும், அதுக்கப்புறம் காலேஜ் பஸ்ஸோ இல்லை பைக்கோ அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த ஒரு இதனால் டே பிஃபோர் நைட்டே எல்லாம் பேக் பண்ணிடுங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாளைக்கு காலேஜ்னால் சீக்கிரம் தூங்குங்க. நிறைய பேர் நாளைக்கு காலேஜு அது அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம், நிறையா மைண்டில் நிறையா தாட்ஸ் இருக்கும். சில பேருக்கு தூக்கம் வராது. தூக்கம் வந்தாலும் அவங்க கம்ப்ளீட்டாக தூங்க மாட்டாங்க. அப்படியே ஒரு அரைங்குறைவாகவே தூங்குவாங்க. அந்தமாரிலாம் நீங்கள் எந்த ஒரு இது பண்ணாங்க. ஏன்னா நான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சா தான் அடுத்த நாள் காலேஜில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உட்கார முடியும். ஃபஸ்ட்டு டே நீங்கள் கொட்டாயை விட்டுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு ஒரு என்ன இப்படி இருக்குது அப்படின்னு தோணும். ஒரு பேட் இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். அதனால் நல்லா தூங்குங்க, சரிங்களா? அதனால் எந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் அந்த எப்படி நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அதெல்லாம் ஒன்றும் மைண்டில் வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பைக்கோ காரோ இல்லை காலேஜ் பஸ்ஸுனால் எங்கே நிற்குது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காலேஜ் பைக், கார் அந்தமாரினா ரூட் என்னன்ட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் டேவே லேட்டாக போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ஸ்வெட்டில் போயிட்டு நின்று ஃபஸ்ட் டேவே அப்படியே வேர்த்து போய் நின்று பார்த்தாலே அது எல்லாருமே உங்களுக்கு வித்தியாசமாக பார்ப்பாங்க. என்ன இவ்வளோ வேர்த்து போயிருக்கான், இவ்வளோ வேர்த்து போயிருக்கா அப்படின்ட்டு ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்க. அதனால் அது அவாய்ட் பண்ணுங்கள், சரிங்களா? மோஸ்ட்டாக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எப்படி போகணும், எங்கே பஸ் நிற்கும், ரூட் என்ன, எத்தனை மணிக்கு கிளம்புனா எத்தனை மணிக்கு ரீச் ஆகும், எல்லாமே அதெல்லாம் தெளிவாக எல்லாமே ஒரு நாளைக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போயிட்டு ட்ரையல் பார்த்துருவாங்க. எவ்வளோ நேரம் ஆகுது, அது நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புனா கரெக்டாக போய் சேருவோம், அப்படிலாம் வேறு இருக்காங்க. அந்தமாரி கேட்டகரியாக தான் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு நீங்கள் நிறைய புது புது வார்த்தைகள் கற்றுப்பீங்க காலேஜஸில். என்னென்னா ப்ராக்ஸிட்டு சொல்லுவாங்க, ப்ராக்ஸி அட்டண்டன்ஸு, இந்தமாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டே ஆஃப் காலேஜில் கற்றுப்பீங்க.
ப்ராக்ஸி அட்டண்டன்ஸ் அப்படின்ட்டு ஃபஸ்ட் டே ஆஃப் காலேஜ்லேயே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் நிறைய பேருக்கு. அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு வந்து கிளாஸ் கட் அடிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு பதிலாக நீங்கள் அட்டண்டன்ஸ் கொடுப்பீங்க. அதான் ப்ராக்ஸி அட்டண்டன்ஸ். நீங்கள் இல்லாத இடத்துல நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கொடுப்பாங்க. அந்தமாரி வார்த்தைகள்லாம் உங்களுக்கு நிறைய வார்த்தைகள்லாம் புதுசாக கற்றுப்பீங்க. அதெல்லாம் டேஸ் கோனில் நீங்கள் கற்றுப்பீங்க. சரிங்களா? ஜஸ்ட் ஃபன் தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் டே ஆஃப் காலேஜ்லேயே உங்களுக்குள்ள டிஸ்கஷன் இருக்கும். எங்கேருந்து வர, அதுக்கப்புறம் என்ன சிஜிபி எய்ம் பண்ணுற, அப்புறம் வந்து இந்த என்னமாரி இது என்ன பிடிக்கும், அந்தமாரி நிறைய டிஸ்கஷன் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டேவே உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லி அனுப்புவாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சரி அப்படின்ட்டு. அது நீங்கள் வந்து ஓகேட்டு சும்மா சிரிச்சுட்டு தலையாட்டிட்டு போகிறது எல்லாருமே அதான் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. எதனால் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து கரெக்டான இடத்துல போய் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சேர்ந்தால் தான் காலேஜ் லைஃப் கரெக்டாக முடிஞ்சால் தான், அதுக்கப்புறம் காலேஜுக்கு அப்புறம் வர லைஃப் தான் ரொம்ப முக்கியம். அதாவது கரெக்டாக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டில் ப்ளேஸ் ஆகணும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்டார்டிங் டே நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி போய் அதுக்கப்புறம் வந்து இந்த காலேஜ் எண்டில் வந்து ஐயோ நம்ம ஸ்டார்டிங்கே படிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுற ஆள் நிறைய பார்த்துருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் டேவே நீங்கள் வந்து நல்ல ஒரு செட் ஆஃப் குரூப் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சேருங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே பேட் பார்த்துட்டு போய் ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிங்கன்னா கடைசியில் ஃபீல் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஃபோன் அலோட்னா ஃபோன்ஸ்லாம் சைலண்டில் போடுங்க. ஃபஸ்ட்டு டேவே உங்கள் ஃபோன் ஏதாவது பாலிவுட்டு ஹாலிவுட்டு மியூசிக் ஏதாவது வந்துச்சுன்னா அது வந்து கடைசி வரைக்குமே அந்த டீச்சர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ரெஷன் ஆகுறது, லாஸ்ட் வரைக்குமே அந்த ஒரு பாட்டு போட்டு ஆள்தான் நின்று அப்படின்ட்டு அதை வச்சே உங்களுக்கு ஒரு பட்டப்பேரை வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எங்கள் காலேஜஸில் நடந்திருக்கு, அதனால் சொல்கிறேன். சைலண்டில் போடுங்க முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து மெயினான விஷயம், காலேஜ் ஃப்ரீ ஹாட்ஸ்பாட்டு வைஃபைலாம் இருக்கும். அதாவது இந்த லைப்ரரி, கேண்டீனு அந்தமாரி உங்களுக்கு ஃப்ரீ வைஃபை ஸ்பாட் இருக்கும். அந்த ஃப்ரீ வைஃபை வந்து எந்த இடத்துல நல்லா கிடைக்கிது அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டேவே கண்டுபிடிக்காட்டியும் டக்குன்னு கண்டுபிடிக்க, அதுதான் மெயினாக பார்ப்பீங்க. எப்படி எங்கே ஃப்ரீ வைஃபை கிடைக்கிது, எங்கே நின்னா நல்லா கிடைக்கும், அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. இதெல்லாம் டிப்ஸு கிடையாது, ஜென்ரலாக நடக்கிறது, ஆனால் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு நல்லா நர்வஸாக இருக்காங்க, ஃப்ரீயாக போங்க. எல்லோரும் உங்களமே தான், அவங்க வந்து நிறைய தெரியும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. எல்லாருமே உங்களமே தான் ஒரு நர்வஸ் இருக்கும். அதனால் எல்லாருமே ஒன்று தான். அதனால் நீங்கள் வந்து நம்ம தான் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ட்டு எதுவும் கற்பனை பண்ணிக்காங்க. இப்போ இதுதான் நான் சொல்ல நினச்சது. நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் ஃபஸ்ட் டேயில் என்னெல்லாம் இது தவிர வேறு என்ன வித்தியாசமாக நடந்தது, அதுக்கப்புறம் உங்கள் காலேஜ் ஃபஸ்ட்டு போகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மெயினாக சொல்லுங்கள், உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நடந்துச்சாட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்தமாதிரி இன்னொரு நம்ம சந்திப்போம். நன்றி.